டெய்லியும் ஒரே வகையான சட்னி செஞ்சு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்றேன் 6 நாளைக்கு 6 வகையான சட்னிய அதுவும் 3 இன்கிரிடியன்ட்ட வச்சு எப்படி டேஸ்டியாவும் சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சின்ன வெங்காயம் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் 5 பல்லு பூண்டையும் இதில் சேர்த்திட்டு 3 வரமிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு துண்டளவுக்கு புளியவும் இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா தக்காளியோட தோல்லாம் சுருங்கிடணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு கையளவுக்கு தோல் உரிச்ச பூண்டை இதில் சேர்த்திட்டு ஒரு துண்டளவுக்கு புளியவும் இதில் சேர்த்திக்கோங்க. 2 வரமிளகாவையும் கிள்ளி போட்டு இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியவும் இதில் சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தக்காளியை இந்த மாதிரி தோல்லாம் சுருங்கி இருந்தால் தான் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நல்லா ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 10 பல்லு பூண்டையும் இதில் சேர்த்திட்டு 3 வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தோடனே ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு தக்காளி தோல்லாம் சுருங்கி இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திட்டு 2 பச்சை மிளகாயும் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் 6 பல்லு பூண்டையும் இதில் சேர்த்திக்கோங்க. 3 வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திட்டு ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கப் அளவுக்கு கடலையும் இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்ல ஸ்பீடாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 துண்டளவுக்கு தேங்காவையும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக நல்லா ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 4 துண்டளவுக்கு தேங்காவையும் இதில் சேர்த்திட்டு ஒரு துண்டு
புளியவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாயும் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் இதில் சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு புதினாவில் நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் புதினா கூட இதில் நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு சிம்லே வச்சு நல்லா வறுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 வெரைட்டி ஆஃப் சட்னிஸை நல்லா ஆற வச்சு தனியாக எடுத்து நான் வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் சட்னியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா எல்லா சட்னியும் தாளிக்கிறதுக்கான ஒரு 5 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயும் இதில் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 வரமிளகாவை நல்லா கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் 1 கையளவுக்கு கருப்புளியும் இதில் சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சட்னியை 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தாளித்து வச்சுருக்கிறத போட்டு எடுத்து வச்சு பாட்டினீங்கன்னா நமக்கு சுவையான சின்ன வெங்காய சட்னி ரெடி. இப்போ பூண்டு சட்னியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தாளித்து வச்சுருக்கிற போத்து எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பூண்டு சட்னி ரெடி. இப்போ தக்காளி சட்னியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தாளித்து வச்சுட போட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி. இதில் பொட்டுக்கடலை சட்னியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு தாளிச்சதில் போட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டுக்கடலை சட்னி ரெடி. இப்போ கடலை சட்னியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தாளிச்சி வச்சதில் போட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கடலை சட்னி ரெடி. புதினா சட்னியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புதினா சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தாளித்து வச்சதை போட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான புதினா சட்னி ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 வகையான சட்னி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் ஒரு சட்னியும் ஒரு இட்லிக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க. வேற என்ன நெக்ஸ்ட் டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான சின்ன வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியுமே உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் சட்னி செய்வீங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட் செஞ்சுருக்கீங்களான்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். யாருக்கெல்லாம் சின்ன வெங்காயம் பிடிக்குமோ இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. பூண்டு நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்ல டெய்லியுமே பூண்டு சட்னி செய்வீங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களான்னு கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். பூண்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த மாதிரி சட்னியா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம வீட்டில் தக்காளி சட்னி நம்ம நிறைய விதத்தில் செஞ்சு நம்ம சாப்பிட்ருப்போம். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே செய்கிற தக்காளி சட்னியோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். தக்காளி சட்னி யாருக்கு தாங்க பிடிக்காது? நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்ப சுவையான பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க பொட்டுக்கல்ல தேங்காய் தான் போட்டு சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி பொட்டுக்கல்லையும் வெங்காயமும் போட்டு சாப்பிட பாருங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க எப்பயுமே செய்யற பொட்டுக்கடலை சட்னியோட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கடலை சட்னியும் எங்க ட்ரை பண்ணாதவங்க நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். கடலை சட்னின்னு சொன்னாவே நீங்க நம்ப மாட்டீங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. புதினா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கோங்க. எப்பயுமே நீங்க புதினா சட்னி செய்யறவங்களா நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க எப்பவுமே செய்யற புதினா சட்னியோட இது ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். அதுவும் நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியா சட்னியை அதுவும் வெறும் 3 இன்கிரீடியன்ஸை வச்சு செஞ்சு உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த சட்னியில உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டான சட்னின்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பார்க்கறேன். பாய்.